எப்போ வந்தீங்க? பாதியில. வீட்டுல அம்மா எல்லாம் சௌக்கியமா? இன்னைக்கு ப்ரோக்ராம்ல அண்ணனும் நீங்களும் தூள் பண்ணிட்டீங்க போங்க. ஏ நாற்காலி எல்லாம் உடைஞ்சு போச்சா? நல்லாவே சோக்க இருக்கிறீங்க. நீங்க 2 பேரும் மேடையில பாடும்போது எப்படி இருந்தது தெரியுமா? எப்படி இருந்தது? ஒரு ஹீரோவும் ஹீரோயினும் டூயட் பாடுற மாதிரி இருந்தது. உங்க 2 பேருக்கும் பொருத்தம் நல்லாவே இருக்கு. இது நான் மட்டும் சொல்லல, ஆடியன்ஸ் எல்லாரும் சொன்னாங்க. இவ ரொம்ப பாலிஷா சொல்றா. நிஜமா சொல்ல போனா நீங்க 2 பேரும் லவ்வர்ஸ்னே பேசிட்டாங்க. நீங்க ஏதாவது காஃபி சாப்பிடுறீங்களா? மழுப்புறீங்க பாத்தீங்களா, பேச்ச மாத்துறீங்க. இந்த சாரி உங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. அந்த நகை கூட ரொம்ப நல்லா இருக்கு. நாங்க கூட எங்க அண்ணனை இதே மாதிரிதான் வாங்கி தர சொல்லி கேட்டோம், மாட்டேன்ட்டாரு. இது உங்களுக்கு வேணுமா? வேண்டாம் வேண்டாம். வேணாங்க, பரவாயில்ல வச்சுக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ். கூட ஆமா, உங்க அண்ணன் எங்க காணுமே? சரி வாங்க பாக்கலாம். ஹலோ மீரா. மீரா, நான் பாபு பேசுறேன். வந்து ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், இப்பதான் கிடைச்சது. இன்னைக்கு ஆபீஸ் முடிஞ்சு நேரா ப்ரோக்ராம்க்கு போயிட்டேன். ஏங்க அங்க பாடின பாட்டை கொஞ்சம் பாடுங்க. நீங்க வேற டெலிபோன்ல பாடினா எக்ஸ்சேஞ்ச்ல தப்பா நினைக்க போறாங்க. என்னங்க இது, நேர்ல பாட சொன்னாலும் பாட மாட்டேங்கிறீங்க, போன்ல பாட சொன்னாலும் மாட்டேங்கிறீங்களே. சாரி, வேண்டாங்க. நீங்க நேர்ல வரும்போது நிச்சயமா நான் பாடுறேன். ஆமா, நீங்க எப்ப கல்யாணம் பண்ணி போறீங்க? என் கல்யாணத்துக்கு என்னங்க அவசரம்? முதல்ல மீனா கல்யாணம் முடியட்டும். ஓகே, அப்புறம் என்னங்க விஷயம்? வேற ஒண்ணு இல்ல, நான் அப்புறம் பேசுறேன். குட் நைட். ஏண்டா இப்படி ட்ரெங்காலே பேசிட்டு இருந்தீங்கன்னா வாங்குற சம்பளம் பூரா போன் பில்லுக்கு சரியாயிடுமேடா. இருக்கட்டும்டா, நீ போதைக்காக செலவு பண்ற, நான் போனுக்காக செலவு பண்றேன். உனக்கு அதுல கிக்கு, எனக்கு இதுல கிக்கு. டேஸ்ட் டிஃபர்ஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். டேய், நான் போன்ல உனக்கு எப்ப கல்யாணம்னு கேட்டப்போ முதல்ல மீனாவோட கல்யாணம் முடிட்டோம், அதுக்கப்புறம் பாப்போம்னு சொன்னா. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? என் தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும். எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கறத அவ சொல்லாம சொல்லிட்டாடா. டேய், இப்படியே அவ சொல்றதுக்கெல்லாம் ஒரு பொழிப்புரை பதவுரை எழுதிய பொழுது போய்கிட்டு இருக்கு. அவ உன் தங்கச்சியோட ஃப்ரெண்டுங்கிற முறையில உன்கிட்ட ஏதோ பேசியிருக்கலாம், பழகி இருக்கலாம். இதெல்லாம் லவ் ஆயிடுமாடா? இன்னை வரைக்கும் நீ அவளை லவ் பண்றன்னு ஓப்பனா பேசிருக்கியா, இல்ல அவதான் சொல்லி இருக்காளா? அப்படியே நீ லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணிருந்தா போன்ல பட்டுப்படாம என்னங்க வாங்க போங்கன்னு பேசிருக்க மாட்டடா. என்ன டார்லிங், ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்கன்னு குழஞ்சிருப்படா. டேய் ஜடம், இப்பவும் சொல்றேன் கேட்டுக்கோ. கண்ணே கனியன்னு பேசுறது காதல் இல்லடா. இன்னும் நானும் அவளும் ஓப்பனா பேசிக்கலங்கிறது உண்மைதான். ஆனா ஏன் உள்ளத்தை பத்தி அவளுக்கு தெரியும், அவ உள்ளத்தை பத்தி எனக்கு தெரியும். டேய், நீ நினைக்கிற மாதிரி எங்க காதல் சாதாரண காதல் இல்லடா, அது ஒரு தெய்வீக காதல். என்னமோப்பா, உன்னை திருத்தவே முடியாது. கதகண்ணா, நம்மடே டேய் கதகண்ணா, எந்திரி எந்திரி, கல்யாணத்துக்கு போண்டா, லேட் ஆச்சு. ப்ளீஸ் டாடி, டோன்ட் டிஸ்டர்ப் மீ. 10 நிமிஷம். 10 நிமிஷத்துல மாப்பிள்ளை தாலியே கட்டிடுவாங்க. எந்திரா, அம்மா அம்மா அம்மா, எந்திரி. எழுதுறா. சரியா நில்லை. டாடி, நீங்க என்ன தூங்க விட மாட்டேங்கிறீங்க, ரொம்ப மோசம்பா. ஆமா, நான் ரொம்ப மோசம் தான். நீ போய் குளிச்சு வந்துடுறா. ஓடு 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 ஓடு. டேய் ரத்னா, பாப்பா குளிக்கிறதுக்கு தண்ணி எல்லாம் ரெடி பண்ணிட்டியாடா? என்னாச்சு? எல்லாம் ரெடி பண்ணிட்டேங்க. அம்மா மன்னிக்கணுமா, நம்ம கண்ணம்மா இன்னைக்கு வேலைக்கு வரல, அவளுக்கு உடம்புக்கு முடியலையா. கண்ணம்மா வரலையா, நான் எப்படி குளிக்கிறது? ஏன்டா அவ வேலைக்கு வரல? தலை எழுத்து. டேய், பணம் போனா பரவாயில்ல, இன்னும் 2 நாள் வேலைக்கு வச்சுக்கோ. சரிங்க ஐயா. நம்மளே இன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி குளிச்சிரு, கல்யாணத்துக்கு நேரம் ஆகுது. அப்போ என்ன பார்த்ததும் வைக்குமா? ஆம்பளைய பார்த்து ஒரு பொம்பளை வைக்கப்படலாம், ஆனா ஒரு பொம்பளைய பார்த்து வைக்கப்படுற ஆம்பளைய முதல் தடவையா பாக்குறேன். இந்த வெக்கம் கூட அழகாத்தான் இருக்கு. லைக் இட். மிஸ்டர் கண்ணன், நீங்க மொட்டை மாடியில எக்ஸசைஸ் பண்றது எனக்கு ஒரு விதத்துல சாதகமா இருக்கு. சைட் அடிக்கிறதுக்கு, சைட் அடிக்கிறது ஒரு பெரிய கலை, அதெல்லாம் உங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. நான் வேணா சொல்லி தரட்டுமா? கண்ணன், நீங்க என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. நீங்க பாடினா உங்க குரலை ரசிக்கிறேன், நீங்க எக்ஸசைஸ் பண்ணா உங்க உடலை ரசிக்கிறேன். மொத்தத்துல நான் உங்க ரசிக. கண்ணன், எனக்காக ஒரு 2 நிமிஷம் எங்க வீட்டுக்கு வந்து பேசிட்டு போக கூடாதா? சாரிங்க, என் ஆபீஸ்க்கு நேரமாச்சு, நான் வரேன். ஏன் தான் அப்படி நழுவி நழுவி ஓடுறீங்களோ?
என்னதான் நழுவி ஓடினாலும் இந்த ராதா கிட்ட தப்பிக்க முடியாது தெரியுமா? இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.